சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். உங்களுடைய ஒரு சின்ன அறிமுகத்தோடு நம்ம ஆரம்பிப்போம். நான் உழவர் உரிமை இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தினுடைய மாநில தலைவராக இருக்கிறேன். உழவர் உரிமை இயக்கம் என்ன பண்ணுன்னா, உழவர்களுடைய வாழ்வை மேம்படுத்துறதுக்கும் அவருடைய உரிமையை மீட்கிறதுக்குமான, அவர்கள் உரிமையை காக்கிறதுக்குமான ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் இந்த உழவர் உரிமை இயக்கம். இது ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து இந்த 2018 இந்த சென்னை சேலம் 8 வழிச்சாலை அறிவித்த பிறகு தான் நான் மக்களுக்கான அந்த விவசாயிகள் பக்கம் நின்று போராடக்கூடிய ஒரு சூழல் வந்தோம். அந்த சென்னை சேலம் 8 வழிச்சாலை பல ஆயிரக்கணக்கான விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பறிக்குது. அதாவது விவசாயிகளுடைய நில உரிமையை பறிக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து அரசாங்கங்கள் செய்து வரணும் வருது. அந்த சென்னை சேலம் 8 வழிச்சாலை, அதன் பிறகு மேல்மா சிப்காட், இப்படி தொடர்ந்து விவசாயிகளுடைய நிலங்களை அரசாங்கம் எடுத்துக்கும். அவர்களுக்கு இழப்பீடு கொடுத்துட்டேன்னு சொல்லி ஒரு குறைந்த அளவிலான இழப்பீடை கொடுத்துட்டு போயிடும். இப்போ இப்படி தொடர்ச்சியாக விவசாயிகளுடைய நில உரிமையை பறிக்கப்பட்டு வருகிறது. இது முழுக்க முழுக்க மக்கள் விரோத செயல். அப்போது நம்ம ஒரு உழவர் உரிமையாக இணைந்து அவர்களுடைய உரிமையை நம்ம மீட்கணும், நில உரிமையை மீட்கணும். அதுபோக விவசாயிகளுக்கு இன்றைக்கு எந்த ஒரு அடிப்படை தேவைகளுக்குமே அரசாங்கங்கள் இதுவரைக்கும் ஆண்டு கொண்டிருந்த அரசாங்கங்கள் பூர்த்தி செய்யாமலே மெத்தனமாகவே இருந்தது. வாக்குகள் வாங்குகிறதுக்கு மட்டும்தான் விவசாயிகள், அதன் பிறகு விவசாயிகளை கண்டுக்கிறதில்ல. அதனால் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணுன்ற நோக்கத்தில் இந்த உழவர் உரிமை இயக்கம் ஆரம்பிச்சிருக்கோம். சார், ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. ஐடியிலிருந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் எங்கேருந்து வந்தது? அந்த சேஞ்ச் எங்கேருந்து நமக்கு வந்தது? அதாவது அடிப்படையிலே நம்ம ஐடிக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்து தான் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம். அப்போது வீட்டில் பள்ளிக்கூடம் முடிஞ்சு வந்தோடனே நம்ம இருக்கக்கூடிய வேலைகள் பார்த்துட்டு இருந்தோம். அப்போது நமக்கு அந்த விவசாயத்தின் மீது அடிப்படையான அந்த ஆர்வம் எப்போவுமே இருக்கும். நம்ம என்ன தான் ஐடியில் போய் வேலை செஞ்சாலும் நம்ம ஆர்வம் இதில் இருந்ததுனால நாம் ஒரு இயற்கை விவசாயம் பண்ணணும், ஒரு விவசாயத்தில் நம்ம தொழில்நுட்பங்களை நம்ம புகுத்தி விவசாயத்தை படித்தவர்களும் பண்ணணுன்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் நம்ம அந்த வேலையை விட்டுட்டு விவசாயம் பண்ணுறதுக்காக வர்றோம். அப்படி பண்ணும் பொழுது தான் இந்த சென்னை சேலம் 8 வழிச்சாலை விவசாயம் பண்ணுறதை விட இன்றைக்கி மீதி இருக்கக்கூடிய மக்களுடைய விவசாய நிலங்களை காப்பது தான் மிக முக்கியமான வேலை அப்படிங்கிற மாதிரி வரும் பொழுது நாம் இந்த 8 வழிச்சாலைக்கு எதிரான போராட்டத்தை முதல்ல துவங்குறோம். இங்கே டெவலப்மெண்ட்டும் வேணும், அக்ரிகல்ச்சரும் வேணும். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த டெவலப்மெண்ட் எந்த இடத்துல பண்ணணும்? முதல்ல டெவலப்மெண்ட்னா என்ன அப்படிங்கிற இந்த கேள்வி ஒன்று வருது. டெவலப்மெண்ட் இஸ் ஃபார் வாட்? ஃபார் ஹூம்? யாருக்கு இந்த வளர்ச்சி? இது கார்ப்பரேட்டுக்கான வளர்ச்சியா, மக்களுக்கான வளர்ச்சியா? இதை நம்ம பிரிக்கணும். பொதுவாகவே இன்றைக்கி அரசாங்கங்கள் சொல்கிறது எல்லாமே கார்ப்பரேட்டுக்குடைய வளர்ச்சி தான் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுடைய நிலங்களை எல்லாம் பிடுங்கி ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு கொடுத்து, அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் நான் 1000 பேருக்கு வேலை கொடுத்துட்டேன், 5000 பேருக்கு வேலை கொடுத்துட்டேன்னு சொல்கிறது தான் வளர்ச்சின்னு நினைக்கிறாங்க. அதுவல்ல வளர்ச்சி. வளர்ச்சி என்பது இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய வளர்ச்சிக்காக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த விவசாயிகளை எப்படி விவசாயம் சார்ந்த தொழில்களில் தொழில்நுட்பத்தை எல்லாம் புகுத்தி எப்படி இந்த மக்களை மேம்படுத்தணுங்கிற வளர்ச்சியாக வரணும். அதனால் ரோடு போட்டாங்கன்னா அது வளர்ச்சி, சிப்காட் ஒரு தொழிற்பேட்டை கட்டினாங்கன்னா அது வளர்ச்சி அப்படிங்கிறது இது ஒரு மாயை தான். உண்மையான வளர்ச்சி என்பது இங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒருங்கிணைத்து ஒரு 5000 ஏக்கர் ஒரு 10,000 ஏக்கர் அளவுக்கான விவசாயிகளை ஒருங்கிணைத்து அந்த விவசாயத்தை இப்போ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி மேம்போக்காக செய்யாமல் நம்ம அதை கூட்டு பண்ணைங்கிற வடிவில் அமைத்து அந்த விவசாயிகளே அதில் முதலாளிகளாக்கி அதில் தொழில்நுட்பங்களை வைத்து படித்த இளைஞர்களை அதில் அந்த டெக்னாலஜியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பண்ணணும். இது விரிவாக பேசலாம். இது பேசணுன்னா இப்போதைக்கு நான் குறை சொல்லிக்கிறேன். வளர்ச்சி என்பது வெறும் சாலை அமைப்பதும் தொழிற்பேட்டைகள் அமைப்பதும் அல்ல வளர்ச்சி. வளர்ச்சி என்பது இங்கே இருக்கக்கூடிய மக்களை, அதாவது நீங்கள் சிப்காட் கொண்டு வரீங்கன்னா சிறு குறு தொழில்களை, இங்கே இருக்கக்கூடிய மக்களை அந்த சிறு குறு தொழில்களில் ஈடுபட வைத்து அவர்களை வளர்ச்சி அடை செய்வது தான் வளர்ச்சி. இங்கே கார்ப்பரேட் எல்லாமே தான் வரும். இப்போ நீங்களே கூட ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு கார்ப்பரேட் தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. அதாவது கார்ப்பரேட் இந்த ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. அந்த கார்ப்பரேட் இன்றைக்கி அமைச்சிருக்கக்கூடிய இடங்கள் கூட ஒரு விவசாயிகள்கிட்ட இருந்து வாங்கி ரொம்ப குறைந்த விலையில் வாங்கி அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நிலைமை என்னாச்சு? எங்களை மாதிரி ஒரு 1000 பேர் வாழ்ந்திருப்போம். ஆனால் எத்தனாயிரம் விவசாயிகள் வாழ்வை எழுந்திருப்பார்கள்? அதையும் பார்க்கணும். நான் கார்ப்பரேட்கள் முழுமையாக வேணான்னு சொல்லலை. கார்ப்பரேட்கள் தனக்கு வேணுங்கிறத ஒரு இடத்துல அவங்களாக போய் நிலம் வாங்கிக்கிட்டோம், அவங்களாக பண்ணக்கூடியதை பண்ணட்டும். அரசாங்கங்கள் வளர்ச்சிங்கிற பேரில் மக்களை
அடித்து பிடுங்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம சொல்கிறோம். முழுமையாக கார்ப்பரேட் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் கார்ப்பரேட்டுக்காக நீங்கள் மக்கள்கிட்ட இருந்து நிலத்தை பிடுங்கக்கூடாது அப்படிங்கிறதான் நம்ம சொல்கிறோம். ஓகே சார், நீங்கள் இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ அந்த ஐடிக்கு தேவையான விஷயம்லாம் படிச்சுட்டு நம்ம அங்கே போயிருப்போம். அங்கே பண்ண ஸ்டடீஸ் வந்து இன்றைக்கி இருக்க உங்களுடைய அக்ரிகல்ச்சர் லைஃப்பில் எங்கே யூஸ் ஆகுது? இன்னும் நம்ம இந்த டெக்னாலஜிலாம் அக்ரிகல்ச்சரில் எங்கே யூஸ் பண்ணலாம்? அதாவது என்ன கேட்டால் இது வரைக்கும் டெக்னாலஜியை வந்து ஐடியில் விவசாயத்தில் இன்னும் எங்கேயும் பயன்படுத்தவே ஆரம்பிக்கலை. நம்ம தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையும் விவசாயத்தில் பண்ணணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றங்களை கொண்டு வர முடியும். இன்றைக்கு வரைக்கும் விவசாயிகள் எப்படி வந்து கடந்த பல ஆண்டுகளாக செஞ்சிட்ருக்காங்களோ அதே முறையில் தான் வராங்க. அந்த ட்ரெடிஷ்னல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி செஞ்சிட்ருக்குறாங்க. அதனால தான் விவசாயிகளுக்கு போதுமான வருமானங்கள்லாம் இல்லாமல் இருக்குது. அப்போ இந்த டெக்னாலஜி எல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் அருமையாக வந்து நோய் தடுக்கிறது, இல்லை வந்து இன்னும் வேகமாக வளர வைக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம செயல்படுத்த முடியும். அதனால் நம்ம இருக்கிற டெக்னாலஜியை இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு துண்டு துண்டான நிலங்கள் விவசாயிகள் வச்சிட்ருக்கிறது வந்து சாத்தியப்படாத ஒரு விஷயமாக இருக்குது. அப்போது விவசாயிகளை வந்து ஒரு கூட்டு பண்ணை வடிவில் ஒரு 5000 ஏக்கர் 10,000 ஏக்கர் வடிவில் நம்ம சேர்த்து அங்கே வந்து படித்த இளைஞர்கள் அதுக்கு உள்ளார கொண்டு வந்து அந்த படித்த இளைஞர்கள் மூலமாக இந்த டெக்னாலஜி வந்து நம்ம உள்ளார எப்படி அதை செயல்படுத்துறதுன்றதை பண்ணோம் அப்படின்னா விவசாயத்தை லாபகரமான தொழிலாக மாற்ற முடியும். ஜிடிபியே வந்து இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த உலகமயம் தனியார் மயம் தாராள மயத்தின் மூலமாக இவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஜிடிபியை இந்த விவசாயிகள் மூலமாகவே கொண்டு வர முடியும். விவசாயிகளே வந்து ஒரு கார்ப்பரேட் டேக்ஸ் கட்டக்கூடிய அளவுக்கு கொண்டு வர்றது சாத்தியம். ஆனால் இப்போ இன்றைக்கி அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த எல்பிஜி குளோபலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், இந்த லிபரலைசேஷன் இதை வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த விவசாய பொருளாதார கொள்கை வந்து இவங்க வரணும். வந்தால் தான் இந்த நாம் சொல்லக்கூடிய இந்த டெக்னாலஜிலாம் கூட உள்ளார இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இப்போ போயிட்டுருக்கிற போக்கு இந்த விவசாயிகளுடைய நிலங்களை பெருநிறுவனங்கள் பெரும் முதலாளிகள் வந்து விவசாயத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை உருவாக்குறாங்க. இது மிக மிக ஆபத்தான ஒரு சூழ்நிலை. துண்டு துண்டாக நிலங்கள் இருக்கும் வரை விவசாயிகளால் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியாது. உழவர் உரிமை இயக்கம், இந்த இயக்கத்தை நீங்கள் எப்போ தொடங்குனீங்க? இது தொடங்குறதுக்கான மைய காரணம் என்ன? 2022 இந்த உழவர் உரிமை இயக்கத்தை வந்து துவங்குறோம். 2022க்கு முன்னாடி 2018 நம்ம வந்து சென்னை சேலம் 8 வழிச்சாலைக்கு எதிரான போராட்டம், அதுக்கு அடுத்தது மேல்மா சிப்காட்டுக்கு எதிரான போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்கிறோம். இதில் எல்லாத்தையுமே அடிப்படையாக பார்த்தீங்க அப்படின்னா பெருநிறுவனங்களுக்கு தொழில் தொடங்கவோ பெருநிறுவனங்கள் பயன்படுத்துவதற்கோ விவசாயிகளுடைய நிலங்கள் தேவை. அந்த நிலங்களை அரசாங்கம் சட்டம் போட்டு எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது. அப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா விவசாயிகளினுடைய நில உரிமை வந்து கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உருவாக்குது. அப்போது இந்த விவசாயம் என்பதே வந்து ஒரு விவசாயம், அந்த நிலம் என்பதே நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் ஒன்றாக தான் இருந்தது. அதை மாற்றினாங்க. நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரி அந்த நில உரிமை இருந்தது, அதை மாற்றிட்டாங்க. அதை மாற்றிட்டு இல்லை அரசாங்கத்துக்கு வேணும்னா எடுத்துக்கலான்ற மாதிரி இருக்குது. இது சரியானது இல்லை. மக்களினுடைய நிலங்களை பிடுங்கி இன்னொருத்தரை வளர்த்துறது, ஒரு நிறுவனத்தை வளர்க்குறது வந்து வளர்ச்சி இல்லை. அப்போ இந்த மாதிரி நில உரிமையை காக்கணும், அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும்னா நமக்கு ஒரு இயக்கமாக வேண்டும்ன்றதுக்காக இந்த உழவர் உரிமை இயக்கத்தை ஆரம்பித்தோம். இப்போ நீங்கள் வந்து 8 வழிச்சாலைக்கு போராடினீங்க. உங்களுடைய நிலம் போகுது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக போராடினீங்களா, இல்லை இந்த விவசாயம் பாதிக்கப்பட்டதுனால இந்த விவசாயம் பாதிக்கப்பட்டால் மக்களுக்கு பாதிப்பு வரும் அப்படின்ற எண்ணத்துக்காக நீங்கள் அந்த போராட்டம் முன்னு வச்சிங்களா? நிச்சயமாக எப்பவுமே ஒரு பாதிப்பு வரும் பொழுது தனக்கு வரும் பொழுது தான் அதனுடைய வலி தெரியும். அப்போ அதில் என்னுடைய நிலம் எடுக்கிறாங்கன்னும் போது அதனுடைய வலி என்னால் உணர முடிஞ்சுது. அப்போது என் நிலத்தை மட்டும் நான் மீட்க முடியாது. நான் நிலத்தை மீட்கணும் அப்படின்னா ஒட்டுமொத்த மக்களுடைய நிலத்தையும் மீட்டால் தான் என்னோட நிலத்தை மீட்க முடியும். அது என்னுடைய சுயநலமாக ஆரம்பத்தில் இருந்தாலும் இது வெறும் என்னுடைய நிலத்திற்காக மட்டும் இல்லை, இது ஒட்டுமொத்த நிலத்திற்கான வழியை நான் எடுத்துக்கிட்டு அனைத்து மக்களுக்கும் ஒருங்கிணைச்சோம். ஆரம்பத்தில் மக்களுக்கு வந்து இது மத்திய அரசினுடைய திட்டம், இதையெல்லாம் வந்து நம்மளால் வந்து நிறுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் இருந்தது. அதையெல்லாம் முறியடித்து மக்களை ஒருங்கிணைச்சி நம்மளால் பண்ண முடிஞ்சுது. அதனால் என்னுடைய நிலம் இருந்ததுனால் என்னால் வந்து இன்னும் உரிமையோடையும் இன்னும் அதிகாரத்துடனும் என்னால் வந்து அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்க முடிஞ்சுது. உங்கள் மேலே குண்டாஸ் போடப்படுது, நீங்கள் சிறைக்கு போகிறீங்க. அந்த சிறைக்கு போன ஒரு அனுபவமோ இல்லை அந்த அனுபவம் உங்களுக்கு வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்த பாடமோ நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அதில்? அது குண்டாஸ் அப்படிங்கிறது வந்து பொதுவாக யார் மீது போடப்படும்னா தொடர் குற்ற
குற்றங்களில் ஈடுபடுபவர்கள், சமூகத்துக்கு எதிரான பொதுமக்களுடைய அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடியவர்கள் மீது தான் போடப்படும். ஆனால் என் மீது போடப்பட்ட குண்டாஸ் பார்த்தீங்கன்னா, இது அப்பட்டமாக உரிமைக்காக போராடுபவர்கள் மீது கூட அரசாங்கம் நினைத்தால் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட முடியும் அப்படிங்கிறது தான் அங்கே தெரிஞ்சுக்கிட்டது. உண்மையாக சொல்லப்போனால் இந்த குண்டர் சட்டம் என்னுடைய போராட்டத்தை அங்கீகரித்து இந்த மக்கள் அனைவருக்கும் அருள் ஆறுமுகம் யார் அப்படிங்கிறத உலகத்துக்கு ஒரு வெளிச்சம் போட்டு காட்டியதாக நான் பார்க்குறேன். அதனால் இதனோட படிப்பினை என்ன அப்படின்னா, என்னுடைய உறுதிமிக்க போராட்டம் இது நிச்சயமாக இந்த குண்டர் சட்டத்தின் மூலமாக தொடரும். இனி சரியாகத்தான் போகிறோம் நாம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திருக்கேன். 2026 எலெக்ஷன் நீங்கள் திருவண்ணாமலையில் போட்டிட்டீங்க, அதோடைய அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். 2026 தேர்தல் நாங்கள் முதலாக திருவண்ணாமலையில் சுயேட்சையாக போட்டியிடணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய திட்டமாக இருந்தது. ஏன் அப்படின்னா, தொடர்ச்சியாக விவசாயிகள் விரோத செயலில் ஈடுபட்டக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் விவசாயிகள் விரோதி, இவர்கள் கார்ப்பரேட்டுகளுக்காக விவசாய நிலங்களை பிடுங்கி செயல்படக்கூடிய ஒரு தரகர் அப்படிங்கிறத நம்ம மக்கள்கிட்ட எடுத்து பேசணுங்கிறதுக்காக அங்கே போட்டியிடணும்னு நினச்சிருந்த வேலையில் தான் தமிழக வெற்றி கழகம் எங்களை அழைச்சி, நீங்கள் மக்களுக்காக நிறைய போராட்டங்களாக நடத்தியிருக்கீங்க, அதனால் நீங்கள் நம்ம கட்சி சார்பாக போட்டியிடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம உழவர் உரிமை இயக்கம் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி அமைச்சு இந்த தொகுதியில் போட்டியிட்டோம். இதுக்கு வாய்ப்பு கொடுத்த தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தலைவர் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா எங்களுடைய போராட்டங்களையும் எங்களுடைய செயல்களையும் அங்கீகரிச்சிருந்தாங்க. இந்த தேர்தலில் நாம் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் மாற்றத்தை விரும்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிஞ்சுது. அந்த மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கு ஒரு 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 கரிஷ்மேட்டிக்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு தலைவர் தேவைன்னு நினச்சிக்கிறாங்க. அதை தலைவர் விஜய் அவர்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. மக்கள் விரும்பி தான் வாக்களித்தாங்க. அந்த கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் திருவண்ணாமலையில் மிக அழகாக கள்ளம் கபடம் இல்லாமல் உழைச்சாங்க. உண்மையாகவே அவர்களுடைய உழைப்புக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஆனால் மேல்மட்டத்தில் மாவட்ட அளவில் ஒரு சில குளறுபடிகள் செய்தார்கள். அதையும் திருத்தி இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக வருங்காலங்களில் கூட அங்கே தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய அளவில் செயல்படும். கட்சியினுடைய தலைமை இந்த சிறு சிறு குளறுபடிகளை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத ஒரு முறை அதை அவங்க ஆய்வு பண்ணி அதை சரி செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். ஏன்னா திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியோடைய கோட்டையாக கருதப்பட்ட ஒரு ஏரியான்னு சொல்லலாம். இந்த இடத்துல நீங்கள் ஒரு 85,000 ஓட்டு வாங்கியிருக்கீங்க. வருங்காலங்களில் திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய கட்சி கிட்ட தான் இருக்குமா, இல்லை மாற்று கட்சியாக தாவேகா அங்கே இடமா இருக்குமா? அந்த திமுகவின் கோட்டை என்று சொல்லப்பட்ட கோட்டை அடித்து நொறுக்கப்பட்டதுன்றதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ நடந்த அந்த சிறு சிறு தவறுகள் இருக்குன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு தவறுகளை கட்சியினுடைய மேலிடம் அது என்னன்றதை ஆய்வுக்கு உட்படுத்தி அதை சரி செய்து விட்டார்கள் என்றால் இந்த திமுகவின் கோட்டை என்ற மாயை காணாமல் போய்விடும். இது தாவேகாவினுடைய கோட்டையாக மாறும் என்பதில் எல்லளவும் மாற்றமில்லை. இங்கே இருக்கக்கூடிய கிராமங்களில் இளைஞர்கள் மத்தியில் தாவேகாவுடைய வரவேற்பு எப்படி இருக்கு? நீங்க எலெக்ஷன் டைம்ல போய் மீட் பண்ணிருப்பீங்க. அப்ப திருவண்ணாமலை மக்களுடைய அன்பு, வரவேற்பு, ஆதரவு அதெல்லாமே உங்களுக்கு எப்படி இருந்தது? உண்மையாவே நான் ரொம்ப நெகிழ்ச்சி அடைஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அழகான மக்களினுடைய வரவேற்பு இருந்தது. இளைஞர்களுமே இந்த மாற்றத்தை விரும்பி புதுசாக அரசியலில் ஈடுபடணும்னு நினைச்ச எல்லாருமே தாவேகால இருந்து வரவேற்றது ரொம்ப அழகான ஒரு தருணம். இதில் யாரையுமே குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மக்களுடைய அன்பும் வரவேற்பும் கிடைச்சது. ஓகே, எலெக்ஷனுக்கு அப்புறமா நீங்கள் இப்போ ஒரு 85,000 ஓட்டு கிட்ட நீங்கள் எடுத்திருக்கீங்க. அதுக்கடுத்து நீங்கள் தலைமைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. அப்போ அங்கே தலைமையில் உங்களை பார்த்து ஏதாவது சொன்னாங்களா? இல்லை, இன்னும் தலைமை இந்த வேட்பாளர்கள் தோல்வி அடைஞ்சவர்களையோ இல்லை பொதுவாகவே இது சம்பந்தமான இன்னும் கூட்டங்கள் ஒரு சந்திப்புகள் இன்னும் நடத்தாமல் இருக்காங்க. ஏன்னா இன்னும் அந்த ஆட்சி அமைப்புதல், அமைச்சரவை அந்த மாதிரியான வேலைகள் இருக்காங்க. அதனால் இன்னும் கட்சியினுடைய தலைமை இந்த முன்னெடுப்பை இன்னும் எடுக்காமல் இருக்காங்க. உழவர் உரிமை அருள் ஆறுமுகம், டிவிகேல 2026 எலெக்ஷனில் போட்டியிட்ட அருள் ஆறுமுகம், இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு டிஃப்ரெண்ட்டு, இல்லை இந்த ஆறுமுகத்திலிருந்து அவர் சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டாரு அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க?
உழவர் உரிமை இயக்கத்தினுடைய தலைவர், உழவர்களுக்காக போராடக்கூடிய நபர் அருள் ஆறுமுகம். அதுதான் வந்து அருள் ஆறுமுகத்தினுடைய உண்மையான முகம், மக்களுக்காக பேசிய ஒரு நபர் என்கிற முகம். அந்த அடையாளம்தான் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு ஒரு வேட்பாளராக என்னை நிறுத்துவதற்கு ஒரு அடித்தளமாக இருந்தது. கட்சியில் நம்ம வந்து ஒரு வேட்பாளராக நிற்கும் பொழுது அந்த கட்சியினுடைய கொள்கைகள் என்ன, அந்த அந்த கட்சி என்னென்னலாம் பண்ண போகுதுங்கிறத சொல்லி நம்ம வந்து வேட்பாளராக களம் கண்டோம். வெற்றி பெற்றிருந்தால் நாம் எப்படி இப்பொழுது மக்களுக்காக இங்கே இருந்து பேசிகிட்டு இருக்கோமோ அதையே சட்டமன்றத்திலும் இருந்து நம்ம மக்களுக்காக பேசியிருந்திருப்போம். அதனால் உழவர் உரிமை இயக்கம்தான் அருளுடைய உண்மையான முகம். அந்த முகம் உழவர் உரிமை இயக்கத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கும். தமிழக வெற்றி கழகத்தில் இதாக துண்டிச்சுக்கிட்டோம் அப்படின்றது இல்லை. அந்த நட்போட அந்த பயணம் தொடரும். ஓகே, அப்போ நீங்கள் வரக்கூடிய நாட்களில் தமிழக வெற்றி கழகத்தில் பயணிக்காமல் உழவர் உரிமை இயக்கத்திலே நீங்கள் பயணிக்கிறீங்களா? இல்லை, இது கூட்டணியாக வந்தோம். நம்ம வந்து எந்த இடத்துலையும் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து அருள் ஆறுமுகம் என்கிற நபர் அதை சேர்ந்து அதில் ஒரு உறுப்பினராகவோ இல்லை அதில் வந்து ஒரு ஏதாவது ஒரு பொறுப்புகளிலோ இருக்கலை. இப்போ உழவர் உரிமை இயக்கம் தான் நம்மளுடைய இதுவாக இருந்தது. அதனால் அதில் நம்ம பயணிச்சுட்டு. ஓகே, இன்னும் வருங்காலங்களில் உழவர் உரிமை இயக்கம் வந்து திருவண்ணாமலை தாண்டி தமிழ்நாடுல இருக்கக்கூடிய எல்லா கிராமங்கள்லையுமே தெரிவதற்கான முயற்சிகள் என்ன இருக்குது நம்மக்கிட்ட? நிச்சயமாக ஏற்கனவே நம்ம இந்த தேர்தலுக்கு முன்பாகவே வந்து அனைத்து மாவட்டங்களிலும் உழவர் உரிமை இயக்கத்தை கொண்டு செல்வதற்கான வேலையை செய்துக்கிட்டு இருக்கிறோம். இனி வரும் காலங்களில் மிக சிறப்பாகவே வந்து உழவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலை செய்வோம். ஒரு போராட்டத்தை முன்வைக்க தனி மனிதனாக போராடுறது சிறப்பா, இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய மக்கள் உரிமை இயக்கத்தில் போராடுறது நல்லதா, இல்லை தாவேக்கா போல பெரிய கட்சிகளோடு சேர்ந்து போராடுவது நல்லதா? தனி மனிதராக என்றைக்குமே எதையுமே சாதிக்க முடியாது. ஏற்கனவே நடந்த நிறைய விஷயங்கள் தனி மனிதர்கள் பெயரை சொல்லலாம். ஆனால் மக்களினுடைய அந்த கூட்டு இல்லாமல், மக்களினுடைய முயற்சி இல்லாமல் எதையுமே சாதிக்க முடியாது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அதனால தான் இந்த உழவர் உரிமை இயக்கம். அப்போது எந்த ஒரு தேவை எந்த ஒரு கோரிக்கையை வைக்கிறதாலும் ஒரு இயக்கமாக ஒரு குழுவாக இருந்து நம்ம கோரிக்கைகள் வைக்கும் பொழுது, போராடும் பொழுது தான் நமக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதனால் நான் இயக்கத்தில் இருந்து பார்க்கும் பொழுது இந்த இயக்கம் சரியாக இருக்கும். ஆனால் நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கீங்க, தாவேக்காவில் இருந்து நீங்கள் போராட முடியுமா அப்படின்னு. தாவேக்காவினுடைய உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அவருடைய தேவை நேரடியாக கட்சியில் சொல்லி அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம். தாவேக்காவில் இருந்து கொண்டு, அதுவும் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது போராடி பெற வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. நேரடியாக கேட்டு பெற முடியும். ஆனால் உழவர் உரிமை இயக்கமாக இருக்கும் பொழுது நாம் நட்போடையவர்களோட பழகி நம்ம பிரச்சனையை தீர்த்துக்கலாம். இல்லை, மக்களுக்கு எதிராக செயல்படுவது, ஏதாவது அரசு தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்யும் பட்சத்தில் உழவர் உரிமை இயக்கம் எந்த தயக்கமும் இன்றி அதற்கு எதிரான குரல் எழுப்பவும் தயங்க மாட்டோம். அருள் ஆறுமுகம் அவருக்கு பேருக்கு பின்னாடி ஒரு வெற்றியாளர் அப்படின்ற ஒரு பேர் இருந்தால் நல்லா இருக்குமா, இல்லை மக்களுக்காக போராடிய, குறிப்பாக சொன்னால் விவசாயிகளுக்காக போராடிய ஒரு போராளி அப்படின்ற ஒரு நேம் இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமா? நீங்கள் போராளியா வெற்றியாளரான்ற கேள்வி எழுப்பும் பொழுது வெற்றியாளர்னா எதை குறிப்பிடுறீங்க? நீங்கள் வந்து ஒரு சட்டமன்ற பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்று போகிறது மட்டும்தான் வெற்றி என்று சொல்கிறீங்களா? ஆமாம், அதான் சொல்கிறேன். ஒரு தேர்தலில் நம்ம ஜெயிச்சு உள்ளே போகிற கேபினெட்குள்ளே போகிறோம் அப்படின்னா அந்த வெற்றியே உங்களுக்கு போதுமா, இல்லை மக்களுக்காக போராடி ஒரு போராளியாக இருக்கணுமா? மக்களுக்காக போராடி வெற்றி பெற்று போனாருன்றது தான் இருக்கணும். ஆனால் இந்த ஒரு வெற்றிக்காக மட்டும் எந்த இடத்திலும் என்னுடைய போராட்டத்தை நான் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன். மக்களுக்காக குரல் எழுப்புவது, மக்களுக்காக நிற்பது தான் உண்மையான போராளிக்கான அழகு, தலைவனுக்கான அழகு அப்படின்றத நான் பார்க்குறேன். 2026 நடந்த எலெக்ஷனில் மக்கள் வந்து ஒரு மாற்றம் வேணும், அதுக்கான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இப்போ டிவிகே வந்து அரசாங்கத்தில் இருக்காங்க. டிவிகேயும் இதுக்கு முன்னாடி ஆண்ட மிகப்பெரிய கட்சிகள் போல வருங்காலங்களில் இருப்பாங்களா? அவங்க பண்ண தப்புகளை பண்ணுவாங்களா? இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது, இவங்க வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு வேட்பாளராக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகம் சொல்லியிருக்கிறது, நாங்கள் மாற்று இவர்களைப் போல இருக்க மாட்டோம், நாங்கள் லஞ்சம் ஊழலுக்கு எதிராக இருப்போம், போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம், பெண்களுக்கு பாதுகாப்பு தருவோம்ங்கிற மிக முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு மாற்று இவர்கள் செய்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த மதுக்கடைகளை மூடுன்னு சொன்னது இதெல்லாமே வரவேற்கக்கூடியது. தாவேக்கா இந்த ஏற்கனவே திமுக அதிமுக கட்சிகள் செய்த தவறுகளை செய்யாமல் நிச்சயமாக மாற்றாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் எந்த இடத்திலாவது தவறி போனால் எந்த இடத்திலும் கேள்வி கேட்பதை நாம் வந்து தவற மாட்டோம். ஆனால் இந்த இடத்துல நான் வந்து அரசாங்கத்துக்கு சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன்.
இந்த வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் ஏற்கனவே விவசாய நிலங்களை வந்து எடுத்து சிப்காட் அப்படிங்கிற பேர்லையும் இல்லை புதிதாக ஒரு பைபாஸ் அப்படிங்கிற பேர்லையும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இதனால் வந்து பெரு அளவில் விவசாயிகள் பாதிக்கிறாங்க. இதில் மிகப்பெரிய தவறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தினுடைய ரெக்கார்டில் 70-80 வருடங்களுக்கு முன்பாக ஆற்றுப்பாசனமும் ஏரி பாசனமும் இருந்த நிலங்களை நஞ்சை நிலங்கள் என்றும் மீதி நிலங்களை புஞ்சை நிலங்கள் என்றும் பிரித்து வச்சுருந்தாங்க. இந்த புஞ்சை நிலங்கள் எல்லாம் வந்து அரசனுடைய பதிவேட்டில் இப்போது தரிசு நிலங்களாக வச்சுருக்கிறாங்க. அப்போது அரசு, அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து இந்த நிலங்களை எடுக்கும் பொழுது இதெல்லாம் தரிசு நிலங்கள் நாங்கள் எடுக்கிறேன்றாங்க. ஆனால் இந்த 70-80 வருஷத்தில் இருந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் எவ்வளவோ மாற்றங்கள் பண்ணி இன்றைக்கி அந்த புஞ்சை நிலங்கள்லாம் நஞ்சை நிலங்களாக மக்கள் மாற்றியிருக்கிறாங்க. அப்போது இந்த புதிதாக என்ன மக்கள் எப்படி மாற்றி வைத்திருக்கிறாங்கிற அந்த சர்வேவை இந்த அரசாங்கம் எடுக்கணும். ஏற்கனவே சிப்காட்டுக்காக அனைத்து மாவட்டங்களிலும் அறிவிப்பு கொடுத்துக்கிற அந்த சிப்காட் நிலையெடுப்பை இந்த தாவேகா அரசாங்கம் நிறுத்திட்டு அந்த இடங்களெல்லாம் ஆய்வு செய்து இது விவசாயம் செய்யக்கூடிய நிலங்களா இல்லை தரிசு நிலங்களா என்பதை ஆய்வு செய்த பிறகே அந்த நிலங்களை இவர்கள் கையகப்படுத்த வர வேண்டும். அப்படி செய்தால் தாவேகா ஏற்கனவே இருந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இது அமையும். இது விவசாயிகளுடைய நில உரிமைக்காக ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். அடுத்தது வந்து இந்த போதையில்லா தமிழகம்னு சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் மொத்தமாக நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் கடைகள் எல்லாம் மூடிட்டோம் அப்படின்னா அது மிகப்பெரிய எதிர்வினையை உருவாக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த இருக்கக்கூடிய ஒரு 10 கடை இருக்குன்னா அதை வந்து ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கரில் ஒரு இடத்துல வச்சுட்டு அங்கே குடிக்க போகிறவங்க வந்து உள்ளார போகணும். குடித்து போதை தெளிந்த பிறகே அவர்கள் வெளியே வர வேண்டும். இந்த மாதிரியான சாபரிங் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா போன்ற நாடுகளில் இந்த மாதிரி பண்ணுறாங்க. உள்ளார தேவையான அனைத்து வசதிகள், மருத்துவ வசதி, எல்லா வசதிகளும், காவல்துறை அனைவருமே உள்ளே இருந்து அந்த குடிக்க வர மக்களுக்கான பாதுகாப்பையும் அங்கே செஞ்சு, அப்போது போதையில்லா தமிழகம் என்பது அந்த குடிக்கக்கூடிய இடத்தை தவிர வெளியே எந்த போதை ஆசாமிகள் இருக்கக்கூடாது. இது தனியார் நடத்தினாலும் அவர்கள் போதை தெளிந்த பிறகு அங்கிருந்து அனுப்பக்கூடிய ஒரு விதத்தில் செயல்படுத்தினால் தாவேகாவும் ஏற்கனவே இந்த கட்சிகளோட மாற்று கட்சியாக அமையும். சார், போதையில்லா தமிழகமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே குடித்தாலும் குடி தான், எங்கே இது பண்ணாலுமே போதை தானே. அதுக்கு தனியாக ஒரு இடம் வச்சா என்ன, ஓப்பனாக சேர்ந்து குடிச்சா என்ன? போதையினால பெரிய பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதை தவிர்க்கணும் தானே நம்ம முயற்சி பண்ணி. அதுதான் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, பெரிய பெரிய பிரச்சனைகள் நடக்குதுன்னு சொல்லியிருக்கீங்களா. இப்போது ஒரு மனிதர் கிடைக்கக்கூடிய இடத்தில் போதையை வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வரும் பொழுது அங்கே டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது. மனைவி குழந்தைகளை அடிக்கிறார். நாம் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கும் பொழுது அவர் அந்த குடும்ப வன்முறையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அவர் போதை தெளிந்த பிறகு வெளியே வருகிறார். சமுதாயத்தில் கண்ட இடங்களில் அரைகுறை நிர்வாணத்தில் இருப்பது, இல்லை போகக்கூடிய பெண்கள் மற்றவர்களுக்கான பாதுகாப்பின்மையான சூழலும் இதில் உருவாகாது. ஏன்னா அந்த சாபரிங் சென்டரில் இவங்க வந்து போதுமான ஓய்வு எடுத்துட்டு அவர்கள் போதை தெளிஞ்ச பிறகு வெளியே வருகிறார்கள். அப்போது 90% மக்கள் என்ன நினைக்கிறேன், எனக்கு சரியான அந்த சதவீதம் தெரியல, இன்னைக்கு போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஒரே அடியாக ஒரே நாளில் இந்த போதையை நம்மளால் தடுத்து நிறுத்த முடியாது. முதலில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கடைகள் எண்ணிக்கையை இந்த குடியிருப்பு பகுதிகள்லாம் இல்லாமல் தனி பகுதியில் வைத்து அவர்கள் போக்குவரத்துக்கான இதையும் ஏற்பாடு செய்து அவர்கள் போதை தெளிந்த பிறகு வெளியே வந்தால் வெளியே இருக்கக்கூடிய டொமஸ்டிக் வயலன்ஸோ இல்லை இப்போ சோஷியலில் நடக்கக்கூடிய எந்த ஒரு வயலன்ஸோ நடக்காது. ஒருவேளை டிவிகே அரசும் முன்பிருந்த அரசு போல தவறு செஞ்சா 2018 அப்போ கேள்வி கேட்ட அருள் ஆறுமுகம் போல இப்பையும் டிவிகேவை எதிர்த்து அந்த கேள்வியை அந்த துணிச்சலோட கேட்பீங்களா? நிச்சயமாக அரசு தவறு செய்யும் பட்சத்தில் நட்புடன் சுட்டி காட்டவும் தயங்க மாட்டேன். சுட்டி காட்டலை அவர்கள் மதிக்கவில்லை என்றால் கேள்வி எழுப்பவும் தயங்க மாட்டேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க கிட்ட நீங்கள் ஒரு விவசாயியா நீங்கள் என்ன ஷேர் பண்ண விரும்புகிறீங்க? ஒரு யங்ஸ்டர் கிட்ட ஒரு ஃபார்மராக நீங்கள் என்ன ஷேர் பண்ண விரும்புகிறீங்க? விவசாயம் அப்படிங்கிறது வெறும் படிக்காதவர்கள் செய்யக்கூடிய தொழில் அல்ல, படித்தவர்களும் இது செய்ய முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி ஒரு கூட்டு பண்ணை போல உருவாக்கி விவசாயிகளும் முதலாளிகள் ஆகலாம். விவசாயம் செய்தும் நீங்கள் அரசுக்கு வரி கட்டக்கூடிய அளவுக்கு வருமானமும் ஈட்ட முடியும். எனவே இது விவசாயம் என்பது படிக்காதவர்கள் செய்யக்கூடிய தொழில் அல்ல,
இது படித்தவர்களும் செய்யலாம். ஆனால் அதற்கு ஏற்கனவே செய்யக்கூடிய துண்டு துண்டு நிலங்களாக செய்யாமல் ஒரு கூட்டுப்பண்ணை வடிவில் நாம் சேர்ந்து செஞ்சோம்னால் நிச்சயமாக விவசாயத்தையே ஒரு லாபகரமான தொழிலாக மாற்ற முடியும் என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்து.